விஷால் மற்றும் எஸ்.ஜே. சூர்யா இணைந்து நடித்த மார்க் ஆண்டனி திரைப்படம் மூலம் பெரிய ஹிட் கொடுத்த இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். இவர் இயக்குனர் என்பதை தாண்டி நடிகர் அஜித்தின் பெரிய ரசிகர் ஆவார். ஏற்கனவே இவர் அஜித்தின் மேற்கொண்ட பார்வை திரைப்படத்திலும் அஜித்துடன் இணைந்து நடித்தார். அவரை வைத்து ஆதிக் இயக்கியிருக்கும் படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக த்ரிஷா நடித்திருக்கிறார். அஜித் நடிப்பில் கடைசியாக வெளியான விடாமுயற்சி திரைப்படத்திலும் த்ரிஷா தான் ஜோடியாக நடித்தார். இதனைத் தொடர்ந்து குட் பேட் அக்லி திரைப்படத்திலும் அஜித்திற்கு ஜோடியாக நடித்து வருகிறார். இந்த படத்தின் டீசர் குறித்த அப்டேட் சமீபத்தில் வெளியானது. நாளுக்கு நாள் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் குறித்த பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அப்படித்தான் தற்பொழுதும் ஒரு தகவல் இணையத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது. அஜித்தின் காதல் மனைவி ஷாலினி அவருடன் குட் பேட் அக்லி படத்தில் கேமியோ கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஷாலினி குட் பேட் அக்லி படம் ஸ்பெயினில் படமாக்கப்பட்டு வந்தபொழுது அங்கு படப்பிடிப்பு தளத்தில் தனது கணவருடன் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தற்பொழுது வைரலாகி வருகிறது. நடிகை ஷாலினி தென்னிந்திய ரசிகர்கள் மத்தியில் பேபி ஷாலினியாக அறியப்பட்டு வந்தார். சிறு வயதில் பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கும் அவர் வளர்ந்த பின்பு காதலுக்கு மரியாதை படம் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார். அமர்கலம் படத்தில் இவரும் அஜித்தும் ஒன்றாக சேர்ந்து நடிப்போது இருவருக்குள்ளும் காதல் தீர்க்கொண்டது. தங்கள் ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டாக வைத்துக் கொண்ட இவர்கள் 2000 ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். அதன் பிறகு ஒரு சில படங்களில் நடித்து கொடுத்துவிட்டு அவர் திரையுலகில் இருந்து விலகிவிட்டார். கடந்த 23 வருடங்களில் ஷாலினி நேர்காணலுக்காக கூட எந்த சினிமா ஸ்டுடியோவிற்கும் வரவில்லை. இதனால் குட் பேட் அக்லி படத்தில் இவர் கேமியோ கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் என்பது குறித்து வெளியாகி இருக்கும் தகவல் வெறும் வதந்தியாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. அதே சமயத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு பெரிய அஜித் ரசிகர் என்பதும் நமக்கு தெரியும். அதிலும் அஜித்தை வைத்து அவர் இயக்கும் முதல் படமாகும். எனவே அவருக்கு ஸ்பெஷலாக தோன்றும் விஷயங்களில் ஒன்றாக இதையும் ஆதிக் வைத்திருக்கலாம் என்றும் சிலர் பேசிக் கொள்கின்றனர்.